ஆனால் அந்த மக்களுடைய பதில் எப்படி இருந்தது என்றால் ஹர்ரிக்குஹு, இவரை எரித்து விடுங்கள் என்று இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அவர் மக்களுக்கு போதனை செய்கிறார், நன்மையை நாடுகிறார், நரகிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்கள் நெருப்பில் அவரை போட்டு எரிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு சத்தியவாதிக்கும், ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும், ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற மூமினான ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய இந்த சிறப்புமிக்க இல்லத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தமர்ந்திருக்கின்ற பேரன்பிற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, எல்லா நிலையிலும் இறையச்சத்தை தக்வாவை கடைப்பிடிக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய உரைக்கு வருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் துல்கஅதா மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கின்றோம். ஒரு சில நாட்களில் துல்ஹஜ் மாதம், இஸ்லாமிய கலண்டரினுடைய கடைசி மாதம் நம்மை வந்தடைய இருக்கின்றது. இந்த துல்ஹஜ் மாதம் அல்லது துல்கஅதா மாதம் வந்தாலே இஸ்லாமிய உம்மத்தில் ஹஜ்ஜி தொடர்பான ஒரு சிந்தனை வந்துவிடும். ஹஜ்ஜங் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் நாடிய அந்த சகோதரர்கள் அந்த பெருங்கடமைக்காக தயாராகி கொண்டு பயணத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களை வழி அனுப்புகின்ற, அவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்ற ஒரு நிலையில் ஊரில் இருக்கின்ற நாமெல்லாம் இருப்போம். உண்மையில் இந்த இஸ்லாமிய உம்மத் ஒரே தல்பியாவோடு, ஒரே தல்பியா முழக்கத்தோடு அல்லாஹ்வுடைய கஅபா ஆலயத்தை நோக்கி இஹ்ராம் அணிந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தினுடைய குரலாக அவர்கள் அங்கு ஏன் ஒன்று சேர்க்கிறார்கள்? அதன் மகத்துவம் என்ன? இஸ்லாமிய உம்மத்தினுடைய அந்த சர்வதேச ஒன்று கூடல், அந்த மாநாடு இந்த உலகத்திற்கு எந்த செய்தியை சொல்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவூட்ட வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய சமூகம் என்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மிக அழகாக ஒரு வார்த்தையில் பிரகடனம் செய்கின்றான். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா. இந்த இஸ்லாமிய சமூகம் என்கிறது
இந்த உம்மத்துங்கிறது ஒரே சமூகம், ஒரே சமுதாயம், சகோதரத்துவமயப்பட்ட பின்னி பிணைந்த ஓர் உடலை போன்ற ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தினுடைய ரப்பு அல்லாஹ்வாகிய நான் இருக்கின்றேன். எனவே இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் இஸ்லாமிய சமூகமும் என்னை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற தௌஹீதினுடைய நாதத்தை, தௌஹீதினுடைய முழக்கத்தை முழு உலகத்துக்கும் பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி தந்திரிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஒவ்வொரு வணக்கமும் தௌஹீதை முன்னோக்கி தான் இருக்கின்றது. இந்த ஏகத்துவ சிந்தனையை சர்வமயப்படுத்துகின்ற ஒரு மிக பெரும் கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுங்கிற அந்த கடமையை ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன்? அந்த இஸ்லாத்தினுடைய அந்த உயிர் நாடி ஏகத்துவம் இந்த பூமியில் நிலைநிறுத்தப்படுவதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ ஜோதி இந்த பூமியில் வாழ்வதற்காக மிக பெரும் விலை கொடுக்கப்பட்டுள்ளது, மிகப்பெரிய தியாகம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு தந்தை, அவருடைய மனைவி ஹாஜர், அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு குடும்பம் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக செய்த அந்த மிக பெரும் தியாகத்தை உணர்த்துகின்ற ஒரு கடமையாக அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை ஆக்கி தந்திருக்கிறான். உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த மனிதர், அந்த இறை தூதர், நபிமார்களுக்கெல்லாம் தந்தை, அபுல் அன்பியா என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட அந்த இறை தூதர், அவருடைய சந்ததியிலிருந்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நபிமார்கள், ரசூல்மார்கள் பட்டாளத்தை இந்த உலகத்திற்கு வழங்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து அதிகமான நபிமார்கள் இந்த பூமியிலே இறை தூதுத்துவ பணியை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடுத்த மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதி நபி வரை எல்லா நபிமார்களுக்கும் தந்தையாக இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில் செய்த அந்த தியாகத்திற்காக, அந்த பணிக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் இன்று நாம் செய்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய கடமை. அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நமக்கு எப்படி அறிமுகம் செய்கிறான் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களை பின்பற்றிய அந்த இறை விசுவாசிகளிடத்திலும் உங்களுக்கு மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிந்தனை உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது, அவருடைய வாழ்வியல் கருத்துக்கள் உங்களுடைய முன்மாதிரியாக இருக்கிறது, அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து செய்கின்ற அறிமுகத்தை பாருங்கள். ஏன் அவ்வளவு பெரும் ஒரு பணியை, ஒரு தியாகத்தை, ஒரு விலையை இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த பூமியில் நிலைநாட்டி வருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இளமை பருவம், அவருடைய வாலிப பருவம், அவருடைய குடும்ப வாழ்வு, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு கணவனாக இந்த மனித குலத்திற்கு அவர் மிக பெரும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது விளைவுதான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ ஸலவாத்து சொன்னது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக என்று ஏன் நாம் பிரார்த்தனை செய்கிறோம்? நம்முடைய வாழ்வினுடைய முன்மாதிரியாக, வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கி தந்திருக்கிறான். பல விஷயங்களில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய முழு வாழ்வும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிகப்பெரிய அவர்களிடம் காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய கொள்கை உறுதி, கொள்கை பற்று. ஒரு மிகப்பெரிய குஃபுர் சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்வதை விட்டு தவிர்த்து அல்லாஹ் அல்லாத சக்திகளை வணங்கி கொண்டிருந்த ஒரு காலத்தில், ஒரு சமூகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வளர்ந்து அந்த சமூகத்தினுடைய அந்த வழிகட்டு சிந்தனையை பார்த்து, அந்த செயல்களை பார்த்து தன்னந்தனி மனிதராக இருந்து
எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை அங்கு அவர் பறைசாற்றுகிறார். அவருடைய கொள்கையில் அவர் ஒரு காலமும் பொடுபோக்கை அல்லது அவருடைய கொள்கையில் அவர் ஒரு காலமும் நெகிழ்ச்சி போக்கை கையாளவில்லை. எந்த நிலையிலும் தான் ஒரு முஸ்லிம் என்ற அந்த உறுதியான கொள்கையில் அவர் இருந்தார் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் அறிமுகம் செய்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹனீஃபன் முஸ்லிமன். அவர் அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்கம் செய்யக்கூடிய, ஷிர்க் செய்யாத, ஷிர்க் கலப்பில்லாத வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு ஹனீஃபாக, ஒரு முஸ்லீமாக அவருடைய வாழ்வு முறை இருந்தது என்று அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கின்றான். இன்று சின்ன சின்ன காரணங்களுக்காக, அற்ப காரணங்களுக்காக, சின்ன சின்ன லாபங்களுக்காக இஸ்லாத்தை தூக்கி எறிவதற்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை அப்படியே குடிதோண்டி புதைப்பதற்கும் இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கை பற்றி அன்புள்ள சகோதரர் நாமெல்லாம் உணர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்று இந்த நாட்டுச்சூழலில் இருக்கின்ற நிலையில் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை நாம் மதித்து வாழ வேண்டும். இஸ்லாத்தினுடைய கொள்கையில் மிக உறுதியாக நாம் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். பிற சமுதாயத்தோடு வாழுகின்ற பொழுது, அந்த சமுதாயத்தினுடைய விஷயங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நமது கொள்கையை தூக்கி வைத்து விட்டு கலந்து விடக்கூடாது. கரைந்து விடாமல், கலந்து விடாமல் நமது தனித்துவத்தை பேணி, நமது கொள்கையை பேணி, நமது கொள்கை பற்றோடு முஸ்லீம் என்கிற அந்த அடையாளத்தோடு நம்முடைய வாழு முறையை, செயற்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டிய மிக பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழு முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம். தான் வாழ்ந்த சமுதாயம், தன்னுடைய தந்தை வேறொரு கொள்கையில் இருந்தார், தன்னுடைய குடும்பம் வேறொரு கொள்கையில் இருந்தது, தன்னுடைய நண்பர்கள் வேறொரு கொள்கையில் இருந்தார்கள், தன்னை சுற்றி இருந்த முழு சமூகமும் மாற்று சிந்தனையில் இருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை நோக்கி எப்படி பார்த்தார்கள் பாருங்கள். இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلالٍ முபீன். தந்தையிடம் சொன்னார் தைரியமாக, தந்தையை, உங்களை நான் பார்க்கிறேன், உங்களோடு உள்ளவர்களை பார்க்கிறேன், நீங்கள் பிழையான வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முஸ்லிம் எந்த நேரமும் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கும், தன்னுடைய கொள்கை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் தயங்கக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு போதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்முறை நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதேபோல் அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், சவால்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய அந்த கொள்கைக்காக அந்த மக்கள் தண்டிக்கிறார்கள். அந்த நாட்டு அரசன் தண்டிக்கிறான், நெருப்பில் தூக்கி போடுகிறார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இரண்டு விதமாக சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். சோதனைகள், தண்டனைகள் ஒரு கொள்கை பற்றாளனுக்கு வரும், பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும். ஒரு முஸ்லீமாக வாழ்வது மிகப்பெரிய கஷ்டம், அது மிகப்பெரிய சோதனை. அதிலும் ஒரு ஏகத்துவவாதியாக வாழ்வது மிக கஷ்டம். அந்த நேரத்தில் துன்பம் வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையை கண்டு அவர் நலிவடைந்து போகவில்லை. அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு பாதுகாவலன், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று கூறினார். அல்லாஹ் சொல்கின்ற பதிலை பாருங்கள். அல்லாஹ் சொன்னான், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் இப்படி சொன்னாரா, நாங்கள் பாதுகாவலன் என்று சொன்னாரா, நாங்கள் என்ன செய்தோம், ஃபஅன்ஜாஹுல்லாஹு மினன் நார், நாம் அவரை பாதுகாத்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கஷ்டம், சோதனை, துன்பம், பிரச்சனை வருகின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அந்த கொள்கை உறுதி, அந்த ஈமானிய உறுதி ஒரு மூமினிடம் வருகின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா, அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான் என்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் போதனை நமக்கு தருகின்றது. அதேபோல் அன்புள்ள சகோதரர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தியவாதி உலகத்தில், ஒரு நியாயமான மனிதன் உலகத்தில் நேர்மையாக வாழுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தில் அவனுக்கு அவ்வளவுக்கு அந்த சமுதாயம் இடம் கொடுக்காது. அந்த சமுதாயம் அவனை தூக்கி வைத்து கொண்டாடாது. அவன் புறக்கணிக்கப்படுவான், விமர்சிக்கப்படுவான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான போதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உபுதுல்லாஹ வத்தகுஹு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை மட்டுமே அஞ்சுங்கள் என்று சொன்னார்கள்.
ஆனால் அந்த மக்களுடைய பதில் எப்படி இருந்தது என்றால் ஹர்ரிக்குஹு, இவரை எரித்து விடுங்கள் என்று இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அவர் மக்களுக்கு போதனை செய்கிறார், நன்மையை நாடுகிறார், நரகிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்கள் நெருப்பில் அவரை போட்டு எரிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு சத்தியவாதிக்கும், ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும், ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. இஸ்லாம் ஏன் விமர்சிக்கப்படுகிறது? இஸ்லாம் ஏன் என்று அனைவராலும் தூற்றப்படுகிறது? ஏனென்றால் இஸ்லாத்தின்படி வாழ்வது கஷ்டம். ஒருவர் முஸ்லீமாக வாழ்வதாக இருந்தால் அவரிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், சமூக தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும், பாவங்களிலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும், ஹலால் ஹராம் பேண வேண்டும். சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு, சமுதாயத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கோ அல்லது சமுதாயத்தில் உள்ள பெரியோர்களுக்கோ அல்லது சமுதாயத்தில் இருக்கின்ற செல்வாக்கு மிக்கவர்களுக்கோ அடிமையாக வாழ முடியாது. ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் இறைவனுக்கு மட்டுமே அடிமையாக வாழ வேண்டும். அவன் ஹலால் ஹராம் பேண வேண்டும். அவனுடைய வாழும் முறை வித்தியாசமாக இருக்க வேண்டும். சாப்பிடுகின்ற பொழுது யோசிச்சு சாப்பிடணும், ஹலாலா ஹராமான்னு சொல்லி. கஷ்டமான ஒரு வாழ்க்கை முறை. எனவே இந்த வாழ்க்கை முறையின்படி வாழுகின்ற பொழுது சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் சகித்து கொள்ளக்கூடியவன் தான் ஒரு இறை விசுவாசி. அந்த இறை விசுவாசி இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்வான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் முறையிலிருந்து கற்றுத்தருகின்ற ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே. அதேபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சூரத்தில் மரியமுடைய 49வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை கைவிடவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா யஅ்தஸலஹும் வமா யஅ்புதூன மின் தூனில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் செய்து கொண்டிருந்த தீமையில் ஷிர்க்கில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்த பொழுது, அந்த சமுதாயத்தை விட்டு அவர் ஒதுங்கி கொண்ட பொழுது, அந்த சமுதாய காரியங்களில் ஈடுபடாமல் தன்னை ஒரு முஸ்லீமாக அடையாளப்படுத்தி வாழ்ந்ததற்காக அல்லாஹ் சொல்கிறான், வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யௌகூப. இஸ்ஹாக்கையும் யௌகூபையும் சந்ததியாக நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, யார் ஒருவர் மன் தரக்க ஷையன் லில்லாஹி அவ்வல்லாஹு கைர மின்ஹு, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ் தடுத்த காரியத்தை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத ஒரு காரியத்தை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு மிகச்சிறந்த ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வாழ்ந்த சமுதாயத்தோடு சேர்ந்து அந்த சமுதாய தீமைகளில் ஈடுபடவில்லை. இன்றைக்கு சிம்பிளாக நாம் சொல்கிறோம், சில பாவங்களை பற்றி பேசுகின்ற பொழுது சிகரெட் குடிக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், ஏன் சிகரெட் குடிக்கிறீங்க, என்ன செய்ய பழகின பழக்கம் விட்டு கேளான்னு சொல்கிறார். வட்டியோடு தொடர்பாக இருக்கின்றவர்கிட்ட கேட்குறோம், ஏன் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறீங்க, என்ன செய்ய, அதிலே நம்மளோட வாழ்க்கை போயிட்டு விடுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக யார் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்கு வெறுப்பான காரியங்கள், அல்லாஹ் தடுத்த காரியங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க முடியாத காரியங்களை யார் விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மிகச்சிறந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொல்கிறான். ஒம யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை அஞ்சிய மக்களுக்கு நாம் பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். ஃபமன் ஜாஹத ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எங்களுடைய மார்க்கத்தின்படி வாழ்வதற்காக முயற்சி செய்கிறாரோ அவருக்கு பல வழிகளை நாம் உருவாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈமானிய உறுதி நம்மிடத்தில் வர வேண்டும். இல்லை சமுதாயத்தோடு சேர்ந்து நானும் ஒரு சமூக பிராணியாக மாறிவிடுவேன் என்று மாறுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சோதனை தான் வரும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதாக இருந்தால் நாம் தியாகம் செய்ய வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அதில் மிகப்பெரிய கஷ்டம்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதில் பொறுமையாக இருப்பது, அல்லாஹ் தடுத்த காரியங்கள் விடுவதில் பொறுமையாக இருப்பது. இந்த கொள்கை உறுதியும் கொள்கை பற்றும் வருவது அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு கொண்டு தரும் என்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகம், அல்லாஹ்வுக்கு அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து ஷிர்க்கில் ஈடுபடாமல் அந்த சமூக தீமையிலிருந்து ஒதுங்கி கொண்டார், அந்த தியாகத்தை செய்தார். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யக்கூபையும் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? சும்மா கொடுத்தோமா? அல்லாஹ் சொல்கிறான், வக்குல்லன் ஜஅல்னா நபியா.
நுபுவத்துடைய அந்தஸ்தோடு கொடுத்தோம், நபிமார்கள் ஆக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தந்தையுடைய தியாகம், அர்ப்பணிப்பு பிள்ளைக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான், பின்வரக்கூடிய சந்ததிகளிலே உருவாக்குவான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ஒரு அனாதை சிறார்களுடைய சொத்து ஒரு சுவருக்கு கீழே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போன நேரத்தில் அது பாதுகாக்கப்படுகிறது. சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய நீண்ட சம்பவம். அல்லாஹ் அதை பாதுகாத்தான். ஏன்? அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிஹீன்களாக இருந்தார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கின்றது. பெற்றோர் சாலிஹீன்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் பின்வரக்கூடிய சந்ததியை மிகச்சிறந்த சந்ததியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அந்த தியாகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் பெரும் நபிமார்கள் பட்டாளத்தை அவருடைய வாரிசுகளாக ஆக்கி கொடுத்தான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் விளங்கப்படுத்துகிறான். தந்தை எவ்வழியோ பிள்ளையும் அவ்வழியே. ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக ஆக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை முன்மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னார்கள். அவர்களிடம் இருந்த அந்த மூட நம்பிக்கையை, ஷிர்க்கை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய ஈமானிய உணர்வு அதை தடுக்க முயற்சி செய்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இஸ் கால லி அபீஹி யா அபதி. அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அபதி, என்னுடைய தந்தையே அழைக்கிறார். லிமத்தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அங்க ஷையா. கேட்காத, பார்க்காத, எந்த பிரயோஜனம் கொடுக்காத இந்த தெய்வங்களை ஏன் வணங்குகிறீர்கள் கேட்கிறார். தொடர்ந்து கேட்கிறார், யா அபதி. அடுத்த வசனத்தில் யா அபதி. அன்புள்ள சோதர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் செய்த அந்த தௌவா பிரச்சாரம், ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை யா அபதி, என்னுடைய தந்தையே என்று. இது எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்க அவருடைய வாழ்க்கையில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சொன்ன பொழுது சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்காறு நான் கனவு காண்கின்றேன். அல்லாஹ்வுடைய வஹி வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய என்று கேட்டுடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை யா அபதி இஃபல் மா துமர். தந்தையை விரும்பியதை செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசரை நோக்கி சொன்ன வார்த்தை யா அபதி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி தன்னுடைய மகன் சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி யா அபதி. பாருங்கள், அவர் தௌஹீதை விதைத்தார், ஏகத்துவத்தை விதைத்தார். அவருடைய மகனில் அது அறுவடை செய்யப்படுகிறது. தன்னுடைய மகன் அல்லாஹ்வுக்காக தன்னை அறுத்து பலியிடுமாறு தந்தையிடம் சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் விதைத்ததை அறுவடை செய்து கொடுக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் போதனை. அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை அறுவடை செய்ய, ஒரு தந்தை செய்ததை அறுவடை செய்வான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு பிள்ளையிடம், ஒரு குழந்தையிடம் தௌஹீதை, ஈமானை, தக்வாவை, தவக்குலை நீங்கள் விதைத்து பாருங்கள், அதை உருவாக்கி கொடுங்கள். நீங்கள் வயோதிப காலத்துக்கு போகின்ற பொழுது அந்த பிள்ளையிடம் நீங்கள் அதை அறுவடை செய்வீர்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியல் போதனையாக இருக்கிறது. அதேபோல் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய பிரச்சார பணியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் காணப்பட்ட அந்த இஹ்லாஸ், அந்த மன தூய்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடத்தை, நின்ற இடத்தை நீங்கள் தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அடையாளத்தை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்குகின்றான். இப்ராஹிம் எந்த இடத்தில் நின்றாரோ அந்த மக்காம இப்ராஹிம் என்று தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இஹ்லாஸ், மன தூய்மை. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகம் என்பதை பார்க்கலாம், குவாலிட்டி மிக முக்கியம். எவ்வளவு செய்தோம் என்பதல்ல, எதற்காக செய்தோம் என்பதுதான் முக்கியம். நாம் செய்யக்கூடிய அமல் கொஞ்சம் சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை வரைக்கும் அதற்கு ஒரு அசரை, அதற்கு ஒரு சமூகத்தில் அதற்கு ஒரு செல்வாக்கை வைத்துக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அங்கு இஹ்லாஸ் செல்வாக்கு பெறும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாமெல்லாம் இருக்கின்றோம். நம்முடைய முழு வாழ்வையும் அந்த இறைத்தூதருடைய வாழ்வு போல் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து அவருடைய வாழ்வியல் படிப்பினைகளை நாம் எப்படி பெறலாம் என்பது குறித்த குர்ஆனுடைய நிழலில் ஒரு சில செய்திகளை இந்த குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். ஒரு இறை விசுவாசி தனக்கு வருகின்ற சோதனையில் கஷ்டங்களின் பொழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ரெண்டு விஷயம். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய் ஏற்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல விஷயங்களை சொல்கிறான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய் ஏற்பட்டால் சுகம் தருபவன் அல்லாஹ் தான் என்று சொல்கிறார்கள். தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பான அம்சமே ஒரு மூமின் தனக்கு வருகின்ற சோதனைகளை பிரஸ்தாவித்து திரியக்கூடாது, புலம்பி திரியக்கூடாது. எனக்கு அந்த கஷ்டம் இருக்கிறது, இந்த கஷ்டம் இருக்கிறது, அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், யாரும் என்னை கவனிக்கிறாங்க இல்லையே என்கிற அந்த ஒரு நிலைக்கு ஒரு இறை விசுவாசி போகக்கூடாது. அது அவனுடைய ஈமானில் குறைபாடு இருப்பது என்பதற்குரிய அடையாளம். ஒரு இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், அவர் அல்லாஹ்விடம் சொன்ன விதத்தை பாருங்கள். நான் நோயாளியாக இருக்கிறேன், நோய் எனக்கு வந்திருக்கிறது, யா அல்லாஹ் நீ தானே விட்ட நோயை, நீ சுகத்தை தான்னு கேட்கல, எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அந்த ரப்பு, அந்த இறைவன், அந்த அல்லாஹ் எனக்குரிய சுகத்தை தருவான் என்று சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பாருங்கள், இதான் ஒரு இறை விசுவாசி. கஷ்டம், சோதனைகள், துன்பங்கள் வருகின்ற பொழுது புலம்பி தெரியக்கூடாது. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சம்பவம், அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவர் வெளியில் போயிருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இடத்தில் வந்து கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறார்கள். அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்கள் சிரமப்படுறோம், சாப்பிட்றதுக்கு ஒன்று இல்லை, வழியில் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மாயில் வந்த உடனே, உங்களோட கணவர் வந்த உடனே நான் வந்ததாகவும் சலாம் சொன்னதாகவும் இந்த வீட்டுடைய கதவை மாற்றுமாறு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு போய்விடுகிறார்கள். இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே கேட்குறாரு, அம்மா சொல்கிறாங்க, ஒருவர் வந்தார், ஒரு வயோதிபர் வந்தார், இப்படி நான் சலாம் சொன்னார், உங்களோட சலாம் சொன்னார், இப்படி ஒரு செய்தியை சொன்னார் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர் என்னுடைய தந்தை வந்திருக்கிறார், அவர் உன்னை தலாக்கு சொல்லுமாறு எனக்கு கட்டளை விட்டு போய்விட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண் புலம்பக்கூடாது. புலம்புகின்ற மனைவிகளால் கணவன்மாருக்கு சிக்கல் வரும், கஷ்டம் வரும். இறை விசுவாசிகள் புலம்ப மாட்டார்கள். கஷ்டம் சோதனைகள் வந்தால் எல்லாரையும் சொல்லி தெரிய மாட்டார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள், யாரொருவர் தனக்கு வருகின்ற கஷ்டங்களை மறைத்து கொண்டு அல்லாஹ்விடம் அதை சாட்டி விடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமும் இதுதான். நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும். சிலருக்கு நோய், 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் எதை பற்றி கேட்பாங்கன்னு சொன்னால் நோயை பற்றியே கேட்டுருப்பாங்க. ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது, சுகர் இவ்வளோ இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, இந்த வலி இருக்குன்னு. இது நல்ல பழக்கம் அல்ல. இது நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும், புலம்பி தெரியக்கூடாது. கஷ்டம் வறுமை வந்தால் உழைக்க வேண்டும், புலம்பி தெரியக்கூடாது. வாழ்க்கையில் சோதனை, மனைவியால் பிள்ளைகளால் பிரச்சனை வந்தால் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி அதை தீர்ப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டுமே தவிர புலம்பி தெரியக்கூடாது. இது ஒரு மூமினுடைய குணம் அல்ல. இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்ற பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்கிற செய்தியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு பாடமாக தருகிறது நம்முடைய சகோதரர்களை. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்துக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த, மறுமையில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பேரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மியராஜுக்கு போகிற நேரத்தில் பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த பணிக்காக மிகப்பெரிய கொடுத்திருந்த அந்த அருள்,
அந்த சிறப்பை சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன், பைத்துல் மௌமூரில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். பைத்துல் மௌமூரைங்கிறது என்ன? ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் அங்கே உள்ளே போவார்கள், வெளியில் வரமாட்டார்கள். வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய ஒரு இல்லம் அது. அல்லாஹ் வானவர்கள் வணங்குகின்ற ஒரு இடம் அது. எப்படி கௌபா பூமியில் இருக்கிறதோ அதே போல வானத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற இடம் தான் பைத்துல் மௌமூர். அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்பு. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு நீண்ட நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் படிப்பினைகளை நமக்கு கொண்டிருக்கின்ற ஒரு இறை தூதர் அல்லாஹ் சுருக்கமாக அறிமுகம் செய்தார். இப்ராஹிம் கான உம்மத்தன் காணித்தன் இல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி நபர் அல்ல, ஒரு மனிதர் அல்ல. அவர் செய்த தியாகம் ஒரு மனிதர் செய்கிற தியாகம் அல்ல, ஒரு சமூகம் செய்ய வேண்டிய தியாகம். ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்ய வேண்டிய தியாகத்தை ஒரு தனிநபராக சேர்ந்து அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு இமாம், மிக பெரும் தலைவராக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட இமாம்? காணித்தன் இல்லா, அல்லாவுக்கு வழிபட்ட ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு வீட்டு தலைவன் அல்லாவுக்கு வழிபட வேண்டும், ஒரு ஊர் தலைவன் அல்லாவுக்கு வழிபட வேண்டும், ஒரு ஆசிரியர் அல்லாவுக்கு வழிபட வேண்டும், பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லாவுக்கு வழிபட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்க்கையை நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையாக ஏற்று நாம் நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாழ்முறையிலிருந்து படிப்பினை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன்.